இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயம் பற்றி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை என்பது தொடர்பாக நாங்கள் இன்றைய நாளில் கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். என்னென்னு சொன்னால், எங்களுடைய எண்ணங்கள் எவ்வளவிற்கு நல்லனவாக இருக்கின்றனவோ அது போலவே எங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. எங்களுடைய எண்ணங்கள் தான் எங்களுடைய செயல்களை நிர்ணயிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எங்களுடைய மனதினுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கின்ற போது எங்களுடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றுமே தூய்மையானதாக நல்லனவாக இருக்கும். பலருடைய வாழ்க்கை பாதையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது மற்றவர்கள் மீது மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து ஒருவர் பொறாமைப்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் அவர் முன்னேற முடியாத ஒரு நிலை இருக்கும். ஏனென்று சொன்னால், நாங்கள் பாராட்ட பழகிக் கொள்ள வேண்டும். நல்ல பல விடயங்கள், நல்ல பல எண்ணங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு எங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாக நல்லனவாக இருக்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையும் நல்லதாக இருக்கும். நாங்கள் எதிர்மறையான சிந்தனைகளை எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், சில சமயங்களில் எங்களுக்கு திறமை இருந்தால் கூட, ஆற்றல் இருந்தால் கூட அந்த விடயத்தில் நாங்கள் தோல்வி அடைகின்ற நிலை இருக்கும். உதாரணமாக, ஒரு விடயத்தில் எங்களுக்கு திறமை இருக்கலாம், ஒரு விடயத்தை செய்வதற்கு ஒரு திறமை இருக்கலாம், ஒரு பேச்சு போட்டியாக இருக்கட்டும் அல்லது ஒரு பாடல் எழுதுகின்ற விடயமாக இருக்கட்டும், திறமை இருக்கலாம். மாறாக அந்த குறித்த ஒரு விடயத்தில் நாங்கள் தயங்கி எங்களால் முடியாது, அந்த விடயத்தை செய்ய முடியாது என்று சொல்லி நாங்களே பின்தங்கியவர்களாக சென்று கொண்டிருக்கின்ற போது, எங்களுடைய எண்ணத்தை மறையானதாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற முடியாத நிலை இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை நல்லதாக நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையும் அழகானதாக மாறும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை பாதையை நோக்கி மாத்திரமே நாங்கள் பயணிக்க வேண்டும். பல தடைகள் வரலாம், பல உறவுகள் எங்களுடைய வாழ்க்கையில் செல்லலாம். இருந்தாலுமே எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை நோக்கி நாங்கள் நேரான ஒரு பாதையை கொண்டு செல்லுகின்ற போது எங்களுடைய வாழ்க்கையிலுமே நாங்கள் பல விடயங்களில் நன்மையான விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இன்றைய நாளிலும் இந்த எண்ணம் போல் வாழ்க்கை தொடர்பாகத்தான் நாங்கள் கதைப்பதற்காக இருக்கின்றோம். இல்லையா கருகிறேன்? நிச்சயமாக இந்த எண்ணம் போல் வாழ்க்கை என்று வரும் பொழுதுதான் இன்றைக்கு உலகத்திலேயே நாங்கள் நிறைய மோட்டிவேஷன் வீடியோ பார்ப்போம். உங்களுடைய எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. அது ஒரு விதத்திலே உண்மையாகத்தான் இருக்கிறது. அது உண்மையான விடயம் தான். என்னவென்றால், விஞ்ஞான ரீதியாகவும் கூறப்படுகிறது, எங்களுடைய ஆன்மீக ரீதியாகவும் கூறப்படுகிறது. நாங்கள் எதுவாக நினைக்கிறோமோ அல்லது எதுவாக எங்களை கற்பனை செய்து கொள்கிறோமோ அதுவாகவே இந்த மனிதன் உருவாகிறான் என்று. அதைத்தான் விபுலானந்தரோ, விவேகானந்தரோ, ராமகிருஷ்ண பரமஹம்சரோ, உங்களுக்கு தெரிந்த இந்த பெரியார்கள், ஆன்மீகத்திலே ஊறி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தங்களை எதுவாக கற்பனை செய்து கொண்டார்களோ அதுவாகத்தான் மாறி இருக்கிறார்கள். அதனால்தான் கூறுவார்கள், சின்ன பிள்ளைகளுடைய மனதிலே நல்ல எண்ணங்களை நாங்கள் விதைக்க வேண்டும் என்று. அதிலும் குறிப்பாக கூறுவார்கள், சிறிய பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள் என்று. என்னவென்றால், பிள்ளைகளுடைய மனதிலே சின்ன வயதிலே அவர்கள் சுயமாக சிந்திக்கும் எண்ணங்களை தாண்டி எங்களால், இந்த சமூகத்தால், குடும்பத்தால், பெற்றோர்களால் கொடுக்க அல்லது விதைக்கப்படக்கூடிய எண்ணங்கள் அவர்களுடைய மனதிலே ஆரம்ப கட்ட அத்திவாரங்களாக அமைந்து கொடுக்கின்றன. ஆகவே சிறுவர்களுடைய மனதிலே ஆரம்பத்திலேயே நல்ல பல எண்ணங்களை விதைக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு பெற்றோருக்கும் இந்த சமூகத்துக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் பெற்றோர்களுடைய குடும்ப சண்டைகள், அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிணக்கப்பாடுகளை பெற்றோர் குழந்தைகள் முன்னிலையில் காட்ட வேண்டாம் என்று கூறுவார்கள். அதனால் தான் எல்லோருக்குமே பிடித்த ஆசிரியர்களாக முன்பள்ளி ஆசிரியர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் பெரும்பாலும் முன்பள்ளி ஆசிரியர்களுக்குள் அந்த கனிவுத்தன்மை, அந்த ஒரு தாய்மைத்தன்மை எல்லாம் கொட்டி கிடக்கும். அவர்கள் பிள்ளைகளுடைய மனதிலே ஒரு ஆழமான, அமைதியான, ஒரு சாந்தமான ஒரு எண்ணங்களை விதைத்துக் கொள்வார்கள். அது வளர்ந்து 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 வர பிள்ளைகளுடைய எண்ணங்களும் ஒரு நேரான எண்ணங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வன்முறைகளில் ஈடுபடக்கூடிய குழந்தைகளை பார்த்தால், அவர்களுடைய முன்பள்ளி பிராயங்களிலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வன்முறை சார்ந்த விடயங்கள் அல்லது முன்பள்ளி பிராய கல்விகள் அவர்களுக்கு ஒழுங்காக கிடைக்காது, அல்லது சிறு வயதிலே அவர்கள் அனுபவித்த வன்முறை சார்ந்த துன்பவியல்கள் தான் அவர்களுடைய எண்ணங்களையும் வன்முறை எண்ணங்களாக மாற்றி அவர்களை இந்த சமுதாயத்திலே வன்முறையாளர்களாக பிரசவித்துக் கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த வெளிநாடுகள், அபிவிருத்தி அடைந்த நாடுகளை பார்த்தீர்கள் என்றால், எல்லா பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய சிறுபராயத்திலே அவர்களுடைய தாய்மொழி கற்கை என்ற ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அது ஏனென்றால், இன்றைக்கு ஒரு ஆங்கில நாட்டிலே அவங்களுடைய தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு பிரெஞ்சு பேசுகின்ற நாட்டிலே தமிழ் மொழிக்கு அவன் ஆரம்பத்திலே பாலர் வகுப்பு எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் அவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள் என்றால், பிள்ளைகள் குடும்பத்திலே எந்த மன எண்ணத்தில் இருக்கிறார்கள் என்றால், தங்களுடைய தாயின் மொழிகள், தந்தை தாய்கள் பேசக்கூடிய மொழியில் தான் இருக்கிறார்கள். அந்த மொழியை விட்டு அவர்கள் பிற மொழியில் ஆரம்பத்திலே ஆரம்பிக்கும் பொழுது அது அவர்களுடைய எண்ணங்களை ஒரு வேறு திசையிலே திசை திருப்ப இருக்கும். ஆகையால் தாய்மொழி கற்கை அவசியம் என உணர்ந்து புலம்பெயர் நாடுகள் அல்லது இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகள் எல்லாம் சிறிய பிள்ளைகளுக்கு தாய்மொழி கற்கையை அடிப்படை கல்வியாக கொடுத்து அவருடைய எண்ணங்களை புத்துணர்ச்சி பெற செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் நாடுகளில் அப்படி இல்லை. இன்றும் எங்களுக்குள் அரசியல் பேசி, பழங்கதைகள் பேசி, இனவாதங்களை
கக்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களால் இந்த சிறு பிள்ளைகளுடைய எண்ணங்கள் கூட வன்மம் நிறைந்த எண்ணங்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதிலும் தமிழர் பிரதேசங்களில் இன்றைக்கு அதிகரித்திருக்கக்கூடிய வறுமை அல்லது அதிகரித்திருக்கக்கூடிய பொருளாதார நிலைமையினுடைய பிரச்சனைகள் அல்லது தாய் தந்தைகள் பிள்ளைகளை பிரிந்து வெளிநாடு செல்வது எல்லாம் பிள்ளைகளுக்கு தனிமையிலே பலவிதமான வன்முறை எண்ணங்களை இன்றைக்கும் விதைத்துக் கொண்டிருக்கிறதாக பெற்றோர்கள் இந்த விடயத்திலே மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. உண்மையிலே கரியரன் கூறியது போல எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் நல்லெனவாக கொண்டிருக்க வேண்டும். சிலர் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால், தங்களுடைய இந்த மனவெளிச்சி நிலைகளிலே அதிகமாக தங்களுடைய தேவையற்ற எண்ணங்களை உருவாக்கி கொள்வார்கள். கோபமாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய மன எழுச்சி நிலைகளின் போது அவர்களுடைய எண்ணங்களும் மாற்றம் அடையக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் நாங்கள் எங்களுடைய மனவெளிச்சிகளையும் சரியான வழியில் கையாள பழகிக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நான் ஒரு கதையை சொல்ல போனால் ஒரு சிறு கதை நான் படிக்கின்ற போது எனக்கு அந்த கதை மேல் சில விடயங்களை நான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த கதை என்னன்னு சொல்லி பார்த்தால், ஒரு குரு இருப்பார், சீடனும் ஒரு குருவும் இருப்பார்கள். அந்த ஒரு காட்டில் தான் வசித்து வருவார்கள். அவ்வாறு வசித்து வருகின்ற போது ஒரு நாள் குரு கேட்பார், தனக்கு தண்ணீர் வேண்டும், எடுத்துக்கொண்டு வர சொல்லி. அப்பொழுது இந்த சீடனும் ஆற்றங்கரையை நோக்கி சென்று தண்ணீர் எடுப்பதற்காக செல்லுகின்ற போது அங்கு என்ன நடக்கும் என்று சொன்னால், ஒரு மாட்டு வண்டில் அந்த ஆற்றை கடந்து போகும். அவ்வாறு கடந்து போகின்ற போது அந்த தண்ணீர் எல்லாம் கலங்கி சேறு தண்ணி எல்லாமே கலந்து அதை எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்துவிடும். அப்பொழுது அந்த சீடன் நினைப்பான், எவ்வாறு இந்த தண்ணியை கொண்டு போய் நான் என்னுடைய குருவுக்கு கொடுப்பது, ஆகவே இந்த தண்ணீரை நான் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு இடத்திலே போய் அமர்ந்து விடுவார். அமர்ந்திருந்த பிற்பாடு என்ன நடக்கும், ஒரு 30 நிமிடங்கள் ஒரு மணத்தியாலங்கள் கடந்த பிற்பாடு திரும்பவுமே அந்த ஆற்றங்கரைக்கு செல்வார். செல்லுகின்ற போது நல்ல நீர் அந்த சேறு எல்லாம் ஒரு நிலையில் சென்று தண்ணீரை எடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருந்தது. ஆகவே நல்ல தண்ணீரை வடித்து எடுத்துக்கொண்டு அந்த சீடன் குருவுக்கு கொண்டு சென்று கொடுப்பார். குரு கேட்பார், ஏன் இவ்வளவு நேரம் தாமதமானது, ஒரு தண்ணீர் எடுப்பதற்கு ஏன் இவ்வளவு நேரம் தாமதமானது, அருகில் இருக்கின்ற ஆற்றங்கரைக்கு தானே சென்றாய் என்று சொல்லி கேட்பார். அப்பொழுது அந்த சீடனும் நடந்த விடயத்தை கூறுவார். அவ்வாறுதான் நடந்தது, தண்ணீர் கலங்கி விட்டது, அதனால் அந்த சேரும் சகதியுமாக இருந்து அதை நான் எடுத்துக்கொண்டு வர முடியாதல்லவா, அதனால் நான் காத்திருந்து எடுத்துக்கொண்டு வந்தேன். அப்பொழுது குரு அந்த சீடனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க விரும்புவார். அந்த குரு கூறுகின்ற ஒரு விடயமாக இருப்பது என்னென்று சொன்னால், நீ உண்மையிலேயே அந்த தண்ணீரை எடுத்து வரவில்லை, அந்த தண்ணீர் குழம்பு இருந்தது, அதனை நீ சீராக்குவதற்கு என்ன செய்தாய் என்று சொல்லி கேட்பான். அப்பொழுது சீடன் சொல்வான், நான் எதுவுமே செய்யவில்லை, நான் ஒரு ஓரமாக ஒரு 30 நிமிடங்கள் அமர்ந்திருந்தேன், அவ்வளவுதான் சொல்லி சொல்லுவார். அப்பொழுது அந்த குரு சொல்லுவார், உண்மையிலேயே மனமும் அப்படித்தான், எங்களுடைய ஒவ்வொருவருடைய மனமும் அப்படித்தான். குழப்பம் அடைகின்ற போது நாங்கள் என்ன செய்கின்றோம், என்ன செய்வது என்று தெரியாமல் மற்றவர்களிடம் சொல்லுகின்றோம், அல்லது எங்களை நாங்களே குழப்பிக்கொண்டு எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை மாற்றி அமைக்கின்றோம். இன்று பல பேர் தங்களுடைய வாழ்க்கையை அழிவு பாதைக்கு கொண்டு செல்வதற்கும் இது ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய குழப்ப நிலைகளின் போது அவர்கள் சிந்திக்கின்ற சிந்தனைகளை செயற்படுத்த விரும்புகிறார்கள். அந்த குரு சொன்ன ஒரு விடயமும் அதுதான். உன்னுடைய மனம் துன்பமடைந்தால் கூட, கவலைப்பட்டால் கூட, உன்னுடைய மனம் கலங்குகின்ற போது நீ என்ன செய்ய என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட நேரம் ஓய்வாக நிம்மதியாக இரு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிற்பாடு உன்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சரியானவா இருக்கின்றவா என்று பார்த்துவிட்டு அதனை செயற்படுத்த முடியும் என்று சொல்லுவார். அதனை அந்த சீடனும் ஏற்றுக்கொள்வார். உண்மையிலேயே அந்த குருவுக்கு குரு சீடனுக்கு ஒரு பாடம் கற்பித்த ஒரு விடயமாகத்தான் இருந்தது. ஆனால் அதை நான் வாசிக்கின்ற போது உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. நாங்கள் எங்களுடைய மனம் கலங்குகின்ற போது என்ன விடயங்கள் எல்லாம் செய்கின்றோம், எவ்வளவு துன்பப்படுகின்றோம், அழுகின்றோம், மற்றவர்களிடம் கூறுகின்றோம், மற்றவர்களிடம் நிம்மதியை தேடி அலைய வேண்டும் என்று சொல்வதற்காக பணங்களை செலவழித்து பல்வேறு இடங்களுக்கு எல்லாம் செல்லுகின்றோம். உண்மையிலேயே எங்களுடைய மனம் கலங்குகின்ற போது, எங்களுடைய எண்ணங்கள் சரியானவையாக இல்லாது நாங்கள் மனக்குழப்பமாக இருக்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட நேரமாவது அமைதியாக இருந்து எங்களுடைய மனதை நாங்கள் அமைதிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய எண்ணங்களை சரியானதாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எந்த ஒரு நிலையிலும் மனவெளிச்சி நிலையில் நாங்கள் எடுக்கின்ற முடிவுகள் சரியான விதமாக அமைந்து விடாது. ஆகவே நிதானித்து சிந்தித்து நாங்கள் எங்களுடைய முடிவுகள் எடுக்க வேண்டும். எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் சரியானதாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இல்லையா கரியரன்? நிச்சயமாக அதைத்தான் கூறுவார்கள், மனம் குழப்பமாக இருக்கும் பொழுது குழம்பிய மனதால் நல்ல முடிவுகளை எடுக்க முடியாது. எனவே உங்களுடைய மனத்தை சமப்படுத்தி தூய்மையான பிறகு முடிவுகள் எடுக்கணும். இப்படி இந்த எண்ணங்கள் என்று வரும்பொழுது தாழ்வு மனப்பான்கு என்பது ஒரு பலருடைய எண்ணங்களை சிதைக்கும் ஒரு விடயமாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் கருப்பாக இருக்கிறோம், நாங்கள் கட்டையாக இருக்கிறோம், நாங்கள் குண்டாக இருக்கிறோம், ஒல்லியாக இருக்கிறோம், அதாக இருக்கிறோம், இதாக இருக்கிறோம், ஆடைகள் சரியில்லை, வறுமையாக இருக்கிறோம் என்று பல எண்ணங்களை எங்களுக்குள்ளே நாங்களே உருவாக்கி எங்களை நாங்களே தாழ்வு மனப்பான்களை வைத்துக் கொள்கிறோம். இந்த வெள்ளை என்ற ஒரு நிறத்துடன் ஒப்பிட்டு கருப்பானவர்கள் எல்லாம் நாங்கள் சரி எங்களுடைய தாழ்வு மனப்பான்மை அதிகரித்துக் கொள்கிறோம், நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு ஒத்து வராதவர்கள். உண்மையிலேயே எங்களுடைய நிறமோ உடலோ எங்களை வைத்து தீர்மானிப்பது இல்லை.
எங்களுடைய உடல் எப்படி இருக்கிறது என்பது முக்கியமல்ல, நாங்கள் எவ்வளவு உயரத்திலே இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். எங்களுடைய நிறம் கருப்பாக இருக்கிறது என்பது முக்கியமல்ல, எங்களுடைய மனதினுடைய வெண்மை எவ்வாறு இருக்கிறது என்பதுதான் முக்கியம். அடுத்தவன் என்ன சொல்வான், அவன் என்னை பார்த்து கலாய்ப்பான் என்பதற்காக எல்லாம் நாங்கள் எங்களை கைவிட்டு, எங்களுடைய எண்ணங்களை கைவிட்டு விடக்கூடாது. இன்றைக்கு உயர்ந்திருக்கக்கூடிய பலர் வறுமையிலே வாடியவர்கள், ஒருவேளை உணவு கூட உண்ண முடியாமல் தங்களுடைய கனவை காதலித்து சுற்றித் திரிந்தவர்கள், தங்களுடைய கிழிந்த ஆடைகளுடன் இந்த சமுதாயத்திலே வலம் வந்தவர்கள், இந்த சமுதாயத்திலே கிடைக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்து அவற்றை தமது உழைப்புக்காக பயன்படுத்தி கொண்டவர்கள். அப்படியானவர்களுக்கெல்லாம் இந்த தாழ்வு மனப்பான்மை என்ற ஒன்று இல்லாமல் அவர்கள் உழைத்து கனவுகளை நோக்கி ஓடியதமையால் தான் அவர்கள் என்று நாங்கள் உயர்ந்து பார்க்கும் நிலையிலே இருக்கிறார்கள். அன்றைக்கு இந்த மற்றவர்களுடைய நிறங்களையோ உடல் அமைப்புகளையோ அவற்றையோ உவற்றையோ கேலி செய்பவர்கள் எல்லாம் கடைசி வரைக்கும் கேலி செய்பவர்களாகவே இருப்பார்கள். அவற்றை எல்லாம் காதிலே வாங்கி கொள்ளாமல் இந்த கடிவாளமிடப்பட்ட குதிரை என்று சொல்வார்கள், அந்த குதிரைக்கு கடிவாளமிடப்பட்டால் அந்த குதிரைக்கு தான் போகின்ற பாதையினுடைய அந்த நேர்பாம் மட்டும்தான் தெரியும், வேறு ஒரு திசைகளும் தெரியாது. அதே போல்தான் நாங்கள் இருக்க வேண்டும். எங்களை விமர்சிப்பவர்கள் விமர்சித்துக் கொண்டே இருக்கட்டும், நாங்கள் அதை தாழ்வு மனப்பான்மையாக எடுத்து அவற்றை உருவாக்க கூடாது. எங்களுடைய படிப்பறிவு இல்லை என்றால் அந்த படிப்பறிவை உருவாக்கி கொள்வதற்கு, ஒரு பட்டத்தை பெற்றுக் கொள்வதற்கு அல்லது அனுபவ கல்வி மூலம் உயர்வதற்கான வழிகளைத்தான் தேட வேண்டுமே தவிர அவர்கள் சொல்கிறார்கள் என்று அந்த இடத்திலேயே தேங்கி நின்று விடக்கூடாது. சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டு ஒரு குட்டையாகவே தான் இருப்பார்கள். அந்த குட்டையான எண்ணம் எங்கள் மனங்களுக்குள் வந்து விடக்கூடாது. நாங்கள் விழுந்து எழுந்து ஓடும் ஆறுகளாக மாறி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். எனவே இந்த தாழ்வு மனப்பான்மை என்ற ஒன்றை எங்களிடமிருந்து விலக்கி கொண்டாலே பலருக்கு இந்த எண்ணங்களிலே ஏற்படக்கூடிய பிரச்சனை இல்லாமல் போகும். தாழ்வு மனப்பான்மை தான் எங்களுக்கு மற்றவர்கள் மீது வெறுப்பை உண்டாக்குகிறது. நாங்கள் கருப்பாக இருக்கிறோம் என்றால் வெள்ளையானவர்கள் மீது வெறுப்பை உண்டாக்கும். எங்களுக்கு நாங்கள் ஒல்லியாக இருக்கிறோம் என்றால் நல்ல உடம்பாக இருப்பவர்கள் மீது வெறுப்பை உண்டாக்கும். அது எங்களால் உருவாகும் வெறுப்பு அல்ல, இந்த சமுதாயம் எங்களுக்குள் உருவாக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையால் தான் உருவாகும். எனவே எல்லோரும் எதையோ ஒன்றை செய்ய சாதிக்கத்தான் இந்த பூமியிலே வந்திருக்கிறோம். எங்களுக்குள் அந்த மனப்பான்மைகளை உருவாக்கி அவர் பெரிது இவர் குறைவு என்ற எண்ணங்களை நாங்கள் வளர்த்து கொள்ளாமல் எங்களுடைய எண்ணங்களை யாரும் எங்களை விட உயர்ந்தவர்களும் இல்லை, யாரும் எங்களை விட தாழ்ந்தவர்களும் இல்லை என்ற ஒரு எண்ணத்திலே வைத்துக் கொண்டதை கணியன் பூங்குன்றனாரும் சொன்னார். யாரையும் நாங்கள் வியந்து பார்க்கவும் தேவையில்லை. அதிலும் பெருமை என்னவென்றால் எங்களை விட தாழ்ந்து இருக்கக்கூடியவர்களை சிறுமைப்படுத்தியும் நாங்கள் பார்க்க தேவையில்லை. எல்லோரையும் சமமாக மதித்தோமே என்றால் எங்களுடைய எண்ணங்களும் உயர்வாக இருக்கும், எங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கையும் இருக்கும் என்றுதான் எங்களுடைய முப்பாட்டின் கணியன் பூங்குன்றனாரும் சொல்லியிருக்கிறார். எனவே நாங்களும் அதைத்தான் பார்க்க வேண்டும். இந்த எண்ணங்களை சிதைக்கக்கூடிய முக்கிய காரணி தாழ்வு மனப்பாங்காக இருக்கிறது. அது வறுமையின் மூலம் வரும், உடல் அமைப்புகளால் வரும், நிறத்தால் வரும் என்று பல விடயங்களால், கல்வியால் வரும், பணத்தால் வரும் என்று வரும், பல விடயங்களால் வரும். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று ஆரம்பித்தாலும் அடைவதற்கு இன்னும் பல உயரங்கள் இருக்கிறது என்ற எண்ணத்தை எங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாங்கள் நேயர்களுக்கு இன்றைக்கு கூறிக்கொள்ளும் விடயமாக இருக்கிறது. நிச்சயமாக கரியன் கூறியது போல தாழ்வு மனப்பான்மை பலர் கொண்டுள்ள ஒரு விடயமாக இருக்கின்றது. எத்தகைய நிலையில் இருந்தாலும் அவர்கள் தங்களை விட உயர்ந்தவர்களை பார்ப்பார்கள். சில சமயங்களில் தங்களை விட குறைவானவர்களுக்கு ஒரு மதிப்பளிக்காத நிலைமை இருக்கும். இது சமூகத்தில் பொதுவாக இருந்து வருகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கின்றது. அந்த தாழ்வு மனப்பான்மையை எங்களுடைய மனதிலிருந்து தகர்த்தெறிகின்ற போது நாங்கள் பல உச்சங்களை காண முடியும். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய எண்ணங்கள் மூலம் எங்களுடைய செயற்பாடுகளில் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் தினந்தோறுமே இரவு வேளைகளில் நாங்கள் நித்திரைக்கு செல்வதன் முன்னர் நாங்கள் சில விடயங்களை செய்ய முடியும் என்று சொன்னால், இன்றைய நாளில் நான் எத்தகைய நன்மையான விடயங்களை செய்திருக்கின்றேன், எத்தகைய தீமையான விடயங்களை செய்திருக்கிறேன், யார் யாருக்கு என்னென்ன விடயங்களில் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கின்றேன் என்ற விடயங்களை நாங்கள் அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் எங்களை நாங்களே நிதானித்து அந்த நேரத்தில் நாங்கள் சிந்திக்கின்ற போது எங்களை குறித்து நாங்கள் அந்த நாளில் செய்த நன்மையான விடயங்களும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் நாங்கள் என்னென்ன பிழைகள் செய்தோம் என்பதையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற போது அந்த பிழைகளை அடுத்த நாட்களிலோ அல்லது அடுத்த வாரங்களிலோ உங்களுடைய வாழ்க்கையிலேயோ அதை செய்யாது நாங்கள் குறைத்துக் கொள்ள முடிகின்றது. இதுவே நாங்கள் எங்களை நாங்கள் ஆராயாமல் இருக்கின்ற போது நாங்கள் என்ன பிழைகள் செய்கின்றோம் என்று சொல்லி எங்களுக்கே தெரியாமல் இருக்கும். சாதாரணமாக அதே செயற்பாட்டோடு நாங்கள் நாளாந்தம் உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்வோம். ஆகவே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்து தினமும் நாங்கள் செய்கின்ற நல்ல விடயங்கள், அதே மாதிரி மற்றவர்களுக்கு என்னென்ன விடயங்கள் பாதிப்பு ஏற்படுத்துகின்றோம் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டங்களை மிகவும் வளர்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக நாங்கள் மாற்றிக்கொள்ள முடிகின்றது.
எங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் வந்து சரியானதாக இருக்கின்ற போது நாங்கள் மற்றவர்களிடம் பேசுகின்ற விதம் பழகுகின்ற விதம் எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் அழகானதாக இருக்கும். நாங்கள் அநேகமாக படித்த ஒரு விடயம், ஒருவரை நாங்கள் பார்க்கின்றோம் என்று சொன்னால் அவரை பற்றி எங்களுடைய எண்ணம் தான் அவரை பற்றிய ஒரு வடிவமைப்பை உருவாக்குகின்றது. நாங்கள் முதலே ஒருவரை பார்த்து விட்டோம், அவர் இவ்வாறுதான் இருக்கின்றார் என்று சொல்லி எங்களுடைய மனதில் பதிந்து விட்டால் நாங்கள் அவரை திரும்ப பார்க்கின்ற போது எங்களுக்கு அதே நிலைமைதான், அதே பிம்பம் தான் தோன்றும். குறித்த ஒரு நபர் இவ்வாறானவர் தான் என்ற ஒரு எண்ணப்பாங்கு எங்களுடைய மனதிலே விதைக்கப்பட்டு விடுகின்றது. ஆகவே நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை சரியானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நேரான நல்ல சிந்தனைகளை நாங்கள் சிந்திக்க பழக வேண்டும். ஒருவரை நாங்கள் பார்க்கின்றோம் என்று சொன்னால் அவர்கள் நல்ல விடயங்களை செய்கிறார்கள் என்று சொன்னால் பாராட்ட பழக வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அவர்கள் வந்து இன்னும் முன்னேறுவதற்கான பாதைகளை நாங்கள் காட்டிக் கொடுக்கலாம். அது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு சில சமயம் சிலருக்கு வந்து தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு செல்ல வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் இருக்கலாம். ஒரு சாதாரண விடயம் கூட ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடக்கூடியதாக இருக்கின்ற. உதாரணமாக ஒரு பாடசாலை மாணவனை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அவனுடைய உயர்கல்வி தொடர்பாக அவன் எந்த ஒரு விடயத்தையும் அறியாமல் இருக்கலாம். அடுத்ததாக நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகின்றேன் என்கின்ற வினாக்குறியோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆகவே வந்து ஒரு நிலைக்கு வந்தவர்கள் இவ்வாறான பாடத்தெரிவுகள் இருக்கின்றன, இவ்வாறான விடயங்கள் இருக்கின்றன, இவ்வாறெல்லாம் நீ வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும் என்ற ஒரு வழிகாட்டுதலை வழங்குதல் கூட அவனுடைய வாழ்க்கையை ஒரு பிரகாசமான வாழ்க்கையாக அவன் மாற்றிக்கொள்வதற்கு உதவுவதாக இருக்கின்றது. சிலர் என்ன நினைப்பார்கள், என்னை விட ஏன் அவன் முன்னேற வேண்டும், நான் தான் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும், நான் தான் படித்தவனாக இருக்க வேண்டும், நான் அதை கற்றுக் கொடுத்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் முன்னேற்றம் கண்டு விடுவானே என்று சொல்லி மனதிற்குள் ஒரு வஞ்சகமான சிந்தனைகளை வைத்துக் கொண்டு மற்றவர்கள் மத்தியில் அந்த நல்ல விடயங்களை பரப்புவதை தவிர்த்து விடுகிறார்கள். ஆகவே வந்து அவ்வாறான விடயங்களில் எல்லாம் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை நல்லதாக உருவாக்கி கொள்ள வேண்டும். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறர் மத்தியில் அன்பு செலுத்த வேண்டும். அன்புதான் எங்களுடைய உலகையே ஆளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நாங்களும் நல்லவர்களாக வாழ்வோம், சமூகத்திலும் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்ற அன்புடன் கலிங் ஸ்டார் ஜெயக்குமார் மற்றும் நான் என்று நன்றி நேயர்களே.